களத்தை விட்டு ஓடும் அமெரிக்க வீரர்கள், அரபு நாடுகளை கைப்பற்றும் ஈரானின் அடுத்த கட்ட அறிவிப்பு, ஆதாரத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ், எமர்ஜென்சி அறிவித்திருக்கக்கூடிய உலக நாடுகள், எதிர்வரக்கூடிய பேராபத்து, இரவு முழுக்க இஸ்புல்லா நடத்தியிருக்கக்கூடிய கொடூர தாக்குதல், பற்றி எரியக்கூடிய இஸ்ரேலுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட், சற்று முன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 39 உளவாளிகள், கதற கதற கைது செய்யக்கூடிய ஈரான் அரசு, சுட்டு வீழ்த்தப்பட்ட F-18, விரட்டி விரட்டி வேட்டையாடப்படக்கூடிய அமெரிக்க போர் விமானங்கள், இது மாதிரியான பல்வேறுபட்ட தகவல்களை வீடியோ ஆதாரங்களோட இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான செய்தியாக மாறி இருக்கிறது அமெரிக்காவில் மிக முக்கியமான ஊடகமாக இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள், யூஎஸ் பேஸ் எங்கெல்லாம் இருக்குமோ அது கடுமையான சேதங்களை சந்திச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஈரான் தொடுக்கக்கூடிய தாக்குதலால அமெரிக்காவுடைய தளங்கள் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு அமெரிக்காவுடைய பல வீரர்கள் பலி கொடுக்கப்பட்டு அவங்க காயம் ஏற்படக்கூடிய அளவில் அந்த நிலைமைகள் இருக்கிறதால இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, இது மாதிரியான தாக்குதலுக்கு ரஷ்யாவுடைய ட்ரோன்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. வெறும் ஈரானுடைய ஆயுதங்களால் மட்டும் தாக்கப்படுறதில்ல, ரஷ்யாவுடைய ட்ரோன் இதுக்கு பயன்படுத்தப்படுது. அப்ப அந்த அளவுக்கு கடுமையான அமெரிக்காவுடைய தளங்கள் இங்க தாக்கப்பட்டு இருக்கிறதால பெரிய அளவில் சேதங்களை சந்திச்சுட்டு இருக்கிறதால அமெரிக்காவுடைய ட்ரூப்ஸ், அந்த யூஎஸ் ட்ரூப்ஸ், நீங்க எல்லாம் கொஞ்சம் தொலை தூரத்தில் தள்ளி போய் வேலை செஞ்சுக்கோங்க. அந்த அமெரிக்கா யூஎஸ் பேஸ் எங்க இருக்குதோ அங்க வேலை செய்யாம கொஞ்சம் தொலை தூரத்தில் தள்ளி போய் வேலை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசு தங்களுடைய துருப்புகளுக்கு அவங்க சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தியா மாதிரி இருக்கு. அதாவது ஈரானுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுடைய இடங்கள் ஒவ்வொரு துல்லியமா அடிக்கிறது மட்டும் இல்லாம இனியே நீ இங்க இருந்தா உனக்கு ஆபத்து, நீ இங்க இருந்து தள்ளி போய் வேலை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு கடுமையான தாக்குதலை தொடர்ந்து ஈரான் கொடுத்துருக்காங்க. இப்படி தொலை தூரத்துக்கு தள்ளி ஓடக்கூடிய அமெரிக்க வீரர்களை பார்த்து தான் இன்னைக்கு ஈரான் அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஈரானுடைய IRGC இன்னொரு துணை அமைப்பா இருக்கக்கூடிய ஹத்தமுல் அம்பியா படை அவங்களுடைய சார்பில் அவங்களுடைய ஸ்போக் பர்சன் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு நாங்க அமெரிக்க வீரர்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா நியூயார்க் டைம்ஸே சொல்றாங்க, நீங்க தொலை தூரத்தில் தள்ளி போய் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னதால நாங்க களத்தில் அமெரிக்க வீரர்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம், யாரையுமே களத்தில் காணா, அடிக்கிற அடிக்கு எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க, யாருமே களத்தில் இல்ல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஈரான் ஒரு கிண்டல் செய்யக்கூடிய விதத்தில் இது மாதிரியான அவங்களுடைய தகவல்களை அடுத்த கட்ட அறிவிப்புகளை அறிவிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான கள தகவல்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் வெளி உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பில்டப் இடம் தெரியுமா, நாங்க அவ்வளவுதான் எல்லாத்தையுமே அடிச்சிட போறோம் பிடிச்சிட போறோம். இதுல இப்ப திரும்ப அமெரிக்கா சார்பில் வந்து அடுத்த கட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரா இருக்கக்கூடிய அப்பாஸ் அரக்சி அவங்களுடைய நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடிய காலிஃபா, இந்த 2 பேரை எங்களுடைய லிஸ்ட்ல இருந்து நாங்க நீக்கிறோம். அதாவது இந்தந்த தலைவர்களாம் நாங்க கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தோம். ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தோம்ல, அந்த லிஸ்ட்ல இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்கிறாரு, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. இந்த 2 பேரும் அந்த லிஸ்ட்ல இருந்து நான் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுவும் தற்காலிகமா நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு பில்டப். 2 நாள் 48 மணி நேரத்தில் ஈரானை முடிச்சு காட்டுறோம்னாங்க. அப்புறம் அது முடியல, அப்புறம் நாங்கள் 5 நாள் தவணை தரோம், 5 நாள், அது 5 நாளைக்கு தள்ளி போட போறோம் அப்படின்னுங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேர் டார்கெட்ல இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் கொஞ்சம் காலமாக தற்காலிகமாக தள்ளி போட்டுருக்கிறோம் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்துட்டு அடுத்த கட்ட பில்டப் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, தரைவழி தாக்குதல், அவங்களுடைய கிரவுண்ட் வாருக்கு நாங்கள் எல்லாமே தயாராயிட்டோம், தரைவழிக்கு எல்லா வகையான தாக்குதல் நாங்கள் தயாராயிட்டோம் சொல்லி அமெரிக்க அரசு சார்பில் இருந்து கொடுக்கக்கூடிய அறிவிப்பு. CNN மாதிரியான முக்கியமான ஊடகங்கள் இந்த செய்தியை இன்னைக்கு பதிவு செய்யறாங்க. அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கான எல்லா கட்ட நகர்வுகளுக்கு இன்னைக்கு முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தி வந்து அடுத்த நிமிஷமே ஈரான் தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, நான் இதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறேன், வா தரைவழிக்கு வந்தா விளைவு நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விளைவு எப்பேற்பட்டது அப்படின்னா, இந்த தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறது உன் கூட தாக்குதல் நடத்தி வெறும் சண்டை போர் அப்படிங்கிற கட்டத்து மட்டும் இல்லாம பஹ்ரைனுடைய கடலோர எல்லைகளை நாங்கள் கைப்பற்ற வேண்டி வரும், UAE எமிரேட்ஸ் உடைய கடலோர எல்லைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் கைப்பற்ற வேண்டி வரும், ஏன்னா அதுக்கெல்லாம் நீ தானே பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இருக்கிற, அதனால உன் கூட சண்டை மட்டும் இருக்காது, பஹ்ரைனுடைய கடலோர எல்லைகளை கைப்பற்றிடுவோம், UAE கடலோர எல்லைகளை நாங்கள் கைப்பற்றி இந்த பிராந்தியத்தோட நிலப்பரப்பை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கோம், இதெல்லாம் இனி ஈரானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலப்பரப்பை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை வரும், துணிச்சல் தான் தைரியம் தான் கிட்டவா அப்படிங்கிற மாதிரியான ஈரான் அடுத்த கட்ட அறிவிப்பு. அதாவது இந்த அமெரிக்க அரபு நாடுகளுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த அமெரிக்கா இஸ்ரேலோட போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த நிலங்களையும் நாங்கள் கைப்பற்ற வேண்டிய ஒரு நிலைமை வரும், அந்த அளவுக்கு கண்மூடித்தனமான ஒரு தாக்கத்தை நடத்தப்படும், நீ கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு எதிர்வினை ஆற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசுல இருந்து
தொடர்ந்து இந்த மாதிரி துணிச்சலான அவங்களுடைய அறிவிப்புகள் இப்ப தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அடுத்து ஈரானுடைய தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஹொர்முஸ் முழுக்க முழுக்க ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ஹொர்முஸ் சில நாடுகளுக்கு மட்டும் நாங்க ஓபன் பண்ணி விடலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில நாடுகளுடைய பட்டியலுமே அதில் வெளியிடுறாங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய நாடுகள் சைனா, ரஷ்யா, இந்தியா, ஈராக், பாகிஸ்தான், இது மாதிரியான நாடுகள். இதெல்லாம் எங்களுடைய நட்பு நாடுகள். இந்த நட்பு நாடுகளுடைய கப்பல்கள் சுதந்திரமா அவங்க போயிட்டு வரலாம். அவங்க மேல எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படாது. அந்த கன்னிவெடி சம்பந்தமான அச்சங்களோ அந்த நாடுகளுக்கு இருக்காது. இந்த சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா, இந்தியா, ஈராக், இது மாதிரியான எங்களை நட்பு நாடுகள் தாராளமா அந்த பக்கம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதுல இந்த 5 நாடுகள் தாண்டி அடுத்து இப்ப ஸ்பெயினுமே இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஏன்னா ஸ்பெயின் அரசு சார்பில் சொன்னது என்னன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மேல நடக்கக்கூடிய இந்த தாக்குதல், இந்த போர் நடத்துறது அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல். காசாவை எப்படி அழிச்சு நாசம் பண்ணாரோ, நெத்தன்யா அடுத்து ஒரு நாசம் பண்றதுக்காக இந்த ஒரு தேர்வை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு செயல்னு சொல்லி இந்த போரை ஸ்பெயின் அரசு கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்சதால இப்ப இந்த லிஸ்ட்ல ஸ்பெயினுமே சேர்க்கப்படுது. ஸ்பெயினுடைய கப்பல் தாராளமா ஹொர்முஸ்ல போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்து ஜெர்மனி இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஏன்னா ஜெர்மன் அரசு சார்பில் இருந்து இப்போ சொல்லியிருக்கிறது என்னன்னா, எக்காரணத்து கொண்டும் ஜெர்மன் இந்த போரில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம், ஜெர்மன் இந்த போரில் உறிஞ்சப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இது ட்ரம்புடைய சுயலாபத்துக்கோ நெத்தன்யாவுடைய சுயலாபத்துக்கு நடத்தப்படக்கூடிய இந்த போர்ல ஜெர்மனி எக்காரணத்து கொண்டு இந்த போரில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம், அமெரிக்காவுக்கு ஆதரவு அப்படின்ற பக்கத்தில் நாங்கள் போய் நிற்க மாட்டோம் அப்படின்னு ஜெர்மன் சொன்னதாலையும் ஜெர்மனுக்கும் ஹொர்முஸ் திறந்து விடப்படும். இந்த நாடுகள் தவிர, இவங்கெல்லாம் எங்களுடைய நட்பு நாடுகள், இவங்களை தவிர வேற யாராவது நீ ஹொர்முஸ் வழியா போகணும் வரணும்னு நினைச்சனா நீ அதுக்கு வரி கட்டணும். அது முழுக்க முழுக்க எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க கிட்ட வரி கட்டணும்னு ஒண்ணு நீ கட்டினதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஹொர்முஸ் திறந்து விடப்படும். இல்ல வரி கட்ட முடியாது நான் போவேன்னு நினைச்சனா தாராளமா போய்க்கோ. ஆனா கப்பல் வெறும் எலும்பு கூடுகளை தான் போகும். அடிச்சு காலி பண்ணப்பட்டு வெறும் எலும்பு கூடுகள் தான் அந்த இடத்துல போகுமே தவிர கப்பலா போய் சேராது. அது கைலாங்கடைக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஈரான் அடுத்த கட்ட ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. ஈரானோட பேச்சுவார்த்தை ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்குது. போர் நிறுத்தத்துக்கான எல்லா கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஈரான் சில டிமாண்ட் வைக்கிறாங்க, சில ஒப்பந்தங்கள் அவங்க முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் மோசமான ஒப்பந்தங்களா இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் இப்ப கதறிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு உலக நாடுகள் தரப்புல இருந்து பெரிய அளவிலான அழுத்தங்கள், பல நாடுகள்ல எரிவாயு பற்றாக்குறை, எரிபொருள் பற்றாக்குறை பெரிய அளவுல ஏற்பட்டதால ட்ரம்புக்கு பெரிய அளவிலான ஒரு அழுத்தங்கள் ஏற்பட்டது. போர்லயுமே இவங்க நினைச்ச அளவுக்கு ஈரான் ஒன்றுமே செய்ய முடியல. இவங்க எதெல்லாம் இத்தனை நாளா அரபு நாடுகள் நாங்க பாதுகாத்து வச்சிருந்தோம் சொல்லி யூஎஸ் பேஸ்னு வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் நாளுக்கு நாள் அடிச்சு காலி பண்ணப்பட்டு அமெரிக்காவுடைய வலிமை நாளுக்கு நாள் உடைக்கப்படுது. அதனால போர் நிறுத்தத்துக்கு இவங்க தான் இப்போ வாண்டடா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஈரான் இந்த இடத்துல அவங்களோட இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி சில டிமாண்டுகள் முன்வைக்கிறாங்களே, அதை தான் ட்ரம்ப் சொல்றாரு. ரொம்ப மோசமான டிமாண்டுகள் அவங்க கேட்டு இருக்காங்க, மோசமான ஒப்பந்தங்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மோசமான உதாரணம் என்னன்றதை நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். அமெரிக்கா இஸ்ரேலால அநியாயமா நடத்தக்கூடிய இந்த போர்ல ஈரானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டதோ அதுக்கான இழப்பீடுகள் கொடுக்கப்படணும். இந்த போர் அப்படிங்கிறது அமெரிக்க இஸ்ரேலோட ஒரு ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிறணும். ஹொர்முஸ் இது ஈரானுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஒத்துக்கிறணும். இனி தேவையில்லாம ஈரானுடைய பக்கமே யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறுபட்ட டிமாண்ட் அதில் முன் வச்சிருந்தாங்க. அதுல இப்போ முக்கியமான ஒரு டிமாண்டை ஈரான் முன் வைக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் என்னன்னா, லெபனானை நீ ஆக்கிரமிக்க கூடாது. ஏன்னா இப்ப இஸ்ரேல் அடுத்த கட்ட முயற்சி என்ன செய்யறாங்கன்னா, அவன் காசாவை ஆக்கிரமிச்சு முடிச்சுட்டு காசாவை ஒட்டு மொத்தமா அடிச்சு அதை ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம இப்ப லெபனானை ஆக்கிரமிக்க உள்ள போயிட்டு இருக்கான். லெபனானுடைய தரைப்படை வழியா உள்ள போயிட்டு அங்க ஆக்கிரமிச்சு லெபனானுடைய நிலப்பரப்ப இன்னைக்கு இஸ்ரேலோட நிலப்பரப்போட இணைக்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. அதனால இப்ப ஈரான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் அப்படிங்கிறது இது லெபனானை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். லெபனானுக்கிட்டே இனிமே ஒம்பு வச்சுக்க மாட்டேன், லெபனான் மக்கள் சுதந்திரமா வாழ்றதுக்கு அவங்களுடைய இறையாண்மையோட வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஒப்பந்தத்தை லெபனானையும் முன்வைத்து பேசுறாங்க. அப்படிங்கிறதால தான் டொனால்ட் ட்ரம்ப் உட்கார்ந்து கதறிட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து மோசமான ஒப்பந்தங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கதறது காரணமே அதுதான். ஓகே, ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் கதற மாதிரியே இங்க இஸ்ரேல்ல நெத்தன்யா இந்த இடத்துல கதறிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு நெத்தன்யா நோக்கி முன்வைக்கப்படக்கூடிய இஸ்ரேல் ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் போர் ஒரு மாதிரி மந்த நிலைக்கு போயிருச்சோ, இஸ்ரேல் ஈரான் மேல தாக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்த நிலைக்கு போயிருச்சோ, உங்கள்ட்ட ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டதோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்க நேரத்துல இப்ப நெத்தன்யா சொல்றாரு, இல்ல போர் மந்த நிலையெல்லாம் இல்ல, அது உச்சத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சமாளிக்கக்கூடிய வேலைகள் செஞ்சிருக்காரு. உச்ச நிலையில இருந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேல் மேல நடத்தக்கூடிய தாக்குதல் இருக்குல்ல, அது உண்மையாவே உச்ச நிலையில இருந்துகிட்டு இருக்குது. நேத்து நைட்டு ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய கஃப்ர் கசீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா, அந்த ஏரியா முழுக்கவே பற்றி எரியக்கூடிய அளவுக்கு கடுமையான தாக்குதல். சென்ட்ரல் இஸ்ரேல் நேத்து நைட்டு முழுக்க ஓய்வே இல்லாம எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு
சென்ட்ரல் இஸ்ரேலுடைய பகுதிகளில் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அவங்களுடைய மீட்பு படைகள் ஒவ்வொரு கட்டடங்களா போய் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா கட்டடங்களும் கடுமையான சேதங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய மிசைல்ஸ், ஈரானுடைய ட்ரோன் இது எல்லாமே கடுமையான தாக்குதல் நடத்தப்படுது. அதுல நேற்று நைட் ஈரானுடைய அரசு சார்பில் இருந்து ஒரு வீடியோவை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. எங்களுடைய 82 வேவ் அது மூலமா நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு முறை அவங்களுடைய ஒவ்வொரு தாக்குதல் மிசைல் அனுப்பும் போதுமே அந்த மிசைல்ல சில வாசகங்களை சில ஸ்டிக்கர் அதை ஒட்டி அனுப்புறாங்க. அந்த மிசைல் அனுப்பும்போது நேற்று 82 வே அதை அனுப்பும்போது அந்த மிசைல்ல எழுதப்பட்ட வாசகம் என்னன்னா, காஷ்மீர் மக்களுக்கு நன்றி, இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுக்கு நன்றி. ஏன்னா பல நேரங்களில் இந்த போர் நடந்ததுல இருந்து காஷ்மீர் மக்கள் ஈரானுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க, காஷ்மீர் மக்களுக்கு நன்றி. எங்களுடைய தலைவர்கள் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவங்களுக்கான சரியான பழிக்கு பழி வாங்காம நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள் எழுதி இது மூலியமா ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. கடுமையான சேதம். இஸ்ரேலுடைய டெல் அவீவ் முழுக்கவே நேற்று அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புகளை சந்திச்சிருக்குது. சென்ட்ரல் இஸ்ரேல்ல கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்குது. இஸ்ரேலுடைய மோடின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, மோடின், ஹோலான், பெச்மேஷ் இது மாதிரியான பகுதிகள் எல்லாம் கார்கள்லாம் அப்படியே ஒட்டுமொத்தமா உருக்குலைஞ்சு போயிருக்குது. அந்த கார்கள்லாம் இனி ஒண்ணுமே தேராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கார்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒட்டுமொத்தமா நாசம் அடைஞ்சு போய் ஒவ்வொரு கட்டிடங்களுமே அவ்வளோ பரிதாபமான நிலை. கட்டடங்கள் ஒரு பக்கம் சேதம். அந்த சேதமா இருக்கக்கூடிய கட்டடங்களை உள்பகுதியில போய் பார்க்குறாங்க. உள்பகுதியில போய் பார்க்கும்போது ஒண்ணுமே இதுக்கடுத்து ஒண்ணுமே தேராது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுடைய ஒவ்வொரு பகுதிகளுமே அவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஈரானுடைய அட்டாக் ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லா இரவு முழுக்க தாக்குதல் நடத்துறாங்க. ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய நார்த் சைடு, இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் கடுமையான தாக்குதல் நடத்தி அந்த பகுதி முழுக்கவே நேற்று நைட்டு முழுக்க சைரன் சத்தங்கள், அங்க முழுக்க அந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு இரவு முழுக்க சைரன் சத்தங்கள் ஒழிக்கப்பட்ட நிலைமையில ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் அவங்களுடைய தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல்ல இஸ்ரேலுடைய டிமோனால இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட், அவங்களுடைய மின் உற்பத்தி சம்பந்தமான ஒரு நிலையம், அந்த இடத்துல ஈரான் நடத்தின ஒரு துல்லியமான ஒரு தாக்குதல். அந்த மின் உற்பத்தி நிலையத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படியே வெடிச்சு செதறுது. அந்த அளவுக்கு அங்கேயுமே ஒரு துல்லியமான ஒரு தாக்குதல். ஏன்னா ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல இங்க கடுமையான தாக்குதல் நடக்கிறதால இஸ்ரேலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு நேற்று முழுக்க நடத்தின தாக்குதல். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி 82 வேவ் 82வது அலைன்னு ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த 82வது அலையில அது கீழே அடுத்த கட்ட வாசகங்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இது இஸ்ரேலுடைய மிலிட்டரி கமாண்டுகளுக்கும் அவங்களுடைய ராணுவ கட்டளை மையமா இதெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துக்கு நடத்தக்கூடிய தாக்குதல். இஸ்ரேலுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்க இருக்குமோ, அவங்களுடைய மின் உற்பத்தி நிலையம் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடத்துல இந்த தாக்குதல் நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே சொல்லி சொல்லி துல்லியமா அடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நேற்று இஸ்ரேலுடைய உள்கட்டமைப்புகள் மேலேயுமே தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலுடைய அவங்களுடைய முக்கியமான பகுதிகள் டெல் அவீவ், சென்ட்ரல் இஸ்ரேல், ஹோலான் இது மாதிரியான பல பகுதிகள் தீப்பத்தி எரியக்கூடிய அளவுக்கு இது மாதிரி போருடைய களம் நேற்று இரவு முழுக்க அவ்வளோ அந்த அளவுக்கு களத்தில் தொடர்ந்து ஓய்வில்லாத இரவுகளாக தான் நேற்று இருந்தது. இறுதியா பார்த்தோம்னா உலக நாடுகளுடைய தரப்புல இருந்து ஒரு அவசர கால அறிவிப்பு இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. பல முக்கியமான நாடுகள், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை இப்போ நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு அவசர கால அறிவிப்பு இன்னைக்கே பிலிப்பைன்ஸ் தரப்புல இருந்து அறிவிச்சிட்டாங்க. நாங்க எங்க நாட்டில் எமர்ஜென்சி அறிவிக்கிறோம், முதல் முறையா எரிபொருளுக்கான ஒரு எமர்ஜென்சி அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1970 ஒரு முறை எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது. அப்போ அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு நடத்தப்பட்ட ஒரு போர். அந்த போர்ல எந்தெந்த நாடெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்குதோ, அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கோ அந்த நாடுகளுக்கு நாங்க எரிபொருள் வழங்க மாட்டோம், எண்ணெய் வழங்க மாட்டோம்னு சொல்லி ஒட்டுமொத்த அரபு நாடுகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போ ஒரு பெரிய அளவிலான எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. உலக அளவில் பெரிய அளவிலான எண்ணெய் தட்டுப்பாடு 1970-73 ஏற்பட்டது. அதுக்கு அடுத்து இப்போ முதல் முறையா ஒரு எண்ணெய்க்கான எரிபொருளுக்கான ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு பிலிப்பைன்ஸ் இன்னைக்கு முதல் முறை அறிவிச்சு நாங்க எமர்ஜென்சி அறிவிக்கிறோம், ஒரு எமர்ஜென்சி அறிவிச்சு இனி வாகனங்கள் குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் வாகனங்கள் ஓட்டப்படணும், தேவையில்லாம எங்கேயுமே பெட்ரோலோ டீசலுக்கான உபயோகமே தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே பலகட்ட எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிலிப்பைன்ஸோட தரப்புல இருந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. தாய்லாந்துடைய பல பெட்ரோல் பங்குகளில் பார்த்தோம்னா வரிசையில் நிற்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் ஸ்டேஷன், அங்க இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன் இது எல்லாத்துலயுமே வரிசையில் நின்று போடக்கூடிய, இத்தனைக்கும் நேற்று தாய்லாந்தோட கப்பல் ஈரான் அனுமதி கொடுத்துருக்காங்க. இது போயுமே அங்க பல பங்குகள்ல வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. சவுத் கொரியா அவங்களும் ஒரு அவசர நிலை, ஒரு நெருக்கடி நிலை அப்படிங்கிறத சவுத் கொரியா தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. சவுத் கொரியாலுமே இந்த எண்ணெய் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட தரப்புல இருந்து எங்களுடைய 2 பெரிய மாநிலங்கள், எந்த மாநிலங்கன்ற பேர் அவங்க அறிவிக்கல, எங்களுடைய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய 2 பெரிய மாநிலங்கள் பெரிய அளவிலான எரிபொருள் தட்டுப்பாடுல ஏற்பட்டிருக்கு. 500க்கும் மேற்பட்ட கேஸ் ஸ்டேஷன்ல நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன்ல எங்கேயுமே கேஸ் ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு கடுமையான நெருக்கடிகளை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி நெருக்கடி எங்களுடைய 2 பெரிய மாநிலங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி
ஆஸ்திரேலியாவோட தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பல்வேறுபட்ட நாடுகள் இன்னைக்கு நெருக்கடியில் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைனா, இஸ்ரேல் அமெரிக்கா அவங்களுடைய சுயலாபத்துக்காக நடத்தக்கூடிய இந்த போர்னால பல நாடுகள் நெருக்கடியில் தள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதனால தான் நேற்று நம்ம மோடிஜியுமே சொன்னாரு, நம்ம ஒரு எமர்ஜென்சி நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தை நம்ம நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாளை பின்ன ஏதாவது பற்றாக்குறை, மற்ற நாடுகள் அவ்வளோ பேக்கப் வச்சிருந்தே அவங்களால இன்னைக்கு சமாளிக்க முடியாத நிலைமை. எங்க மோடிஜி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லை. இத்தனைக்கும் இங்கே ஈரான் தரப்புல இருந்து எல்லாமே அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எந்த தடையுமே இல்லை அனுமதி கொடுக்குறாங்க. ஆனாலுமே மோடிஜிக்கு ஒரு பயம் இருக்குது. எங்கேருந்து ஏதாவது ஒன்று லாக் ஆச்சுன்னா இங்கே கேஸ் இல்லாமல் போயிருமோ, எண்ணெய் இல்லாமல் போயிருமோன்னு சொல்லி மோடிஜி நாளை பின்ன பிரச்சனை வருங்கிறதுக்காக முன்னாடியே நம்மளாம் ஒரு அவசர கால நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறோம். எப்போ வேணாலும் இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் மாதிரி எப்பயாவது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இப்பவுமே முன்னாடி நம்ம ஆள் கொக்கி போட்டு வச்சுக்கிறாரு. அந்த அளவுக்கு உலக நாடுகள் பெரிய அளவிலான ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ரஷ்யா அந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா சொல்றது என்னன்னா, கல்ஃப் கண்ட்ரில அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு அது ஒரு பேராபத்து தான். அமெரிக்க தளங்கள் எவ்வளவு நாள் வரைக்கும் அங்க இருக்குமோ அது இருக்கிற வரைக்கும் அந்த அரபு நாடுகள் அங்க இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் ஒரு நிம்மதியா வாழவும் முடியாது. அமெரிக்க படைகள் அங்க இருக்கிற வரைக்கும் அது ஒரு பேராபத்து தான். அவனுங்க அங்க இருக்க வரைக்கும் அது ஒரு பேராபத்தை தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஓப்பனாவே இந்த ஸ்டேட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதை சொல்லிட்டு ரஷ்யா சொல்றது என்னன்னா, புஷர் அணுமின் நிலையம், ஈரான்ல இருக்கக்கூடிய புஷர் அணுமின் நிலையம், அந்த இடத்துல இஸ்ரேல் நேத்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த புஷர் அணுமின் நிலையம்ங்கிறது ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு விஷயம். ரஷ்யாவோட பங்களிப்பு அங்க பெரிய அளவுல இருக்கு. அதுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதிகமானவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. அப்ப ரஷ்ய ஊழியர்கள் அங்க இருக்கிறதால அந்த இடத்துல தாக்குதல் நடந்ததால ரஷ்யா அந்த தாக்குதலை கடுமையாக கண்டிச்சுட்டு புஷர் அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், ரஷ்யாவை சேர்ந்த ஊழியர்கள் எல்லாம் வெளியில வந்துருங்க, ஏன்னா போர் ரொம்ப மோசமான நிலைமையில போட்டிருக்கு, எல்லாரும் அங்கிருந்து வெளியில வந்துருங்கன்னு சொல்லி அவங்களுடைய கண்டனத்தையுமே ரஷ்யா அந்த இடத்துல பதிவு செய்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு முழு உலகம் முழுக்கவே எரிபொருள் தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு பெரிய அளவுல ஏற்படுறதால இந்த போர் சீக்கிரமே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு போர் நிறுத்தப்பட்டா மட்டும்தான் இது வெறும் ஈரானுக்கு மட்டுமே பாதிப்பு இல்ல, இஸ்ரேலுக்கு மட்டுமே பாதிப்பு இல்ல, முழு உலகமே பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய, அதனால பல நாடுகள் இப்ப எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு வாரமோ 10 நாளோ இந்த போர் நீடிச்சுச்சுன்னா உலகம் முழுக்க எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல மாட்ட வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனாலதான் இந்த போர் கூடிய சீக்கிரமே ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பட்டப்பட்டு கூடிய சீக்கிரம் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி முழு உலகமும் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு. ஓகே, இந்த செய்திகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.